தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கை என்பது நாளுக்கு நாள் போராத காலம் அப்படின்ற மாதிரி தாங்க நிலைமை இவருடைய வாழ்க்கையில தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த தனுசு ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது நடக்குங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த சரியான முடிவை எடுத்து செய்யலாம்னு நினைப்பாங்க. ஆனா இந்த தனுசு ராசிக்காரருடைய குடும்பத்தார்கள் தெரிஞ்சவங்க இல்ல யாராச்சும் உறவினவங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க யாராச்சும் உங்ககிட்ட வந்து இதை இப்படி செய்யக்கூடாதுப்பா, இதை இப்படிதான் செய்யணும்னு இவங்க ஒண்ணு நினைக்க மத்தவங்க ஒண்ணு சொல்ல, சரி அதுதான் சரின்னு இவங்க செய்ய, இது இவருடைய வாழ்க்கையில பெரும் அளவில நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் தாங்க வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த விஷயத்த தவிர்த்திடலாம் அந்த விஷயத்தை தவிர்த்தலாம்னு முயற்சி பண்ணும் போது எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் முட்டன்னு சொல்ல முடியுங்க. இவர்கள் வாழ்க்கையில தனுசு ராசிக்காரர்கள் அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல பல நபர்கள் மேல பல வகைகள்ல அன்பு காமிப்பாங்க. ஆனா இந்த தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல காமிக்கக்கூடிய அன்புகள் என்பது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா மற்ற நபர்கள் இவர்கள் மேல துளி கூட அன்பு காமிக்க மாட்டாங்க. முக்கியமா இவருடைய குடும்பத்தார்கள் மேல பயங்கரமான அன்பு காதல்னு வச்சிருந்தாலும் இவருடைய குடும்பத்தார்களுக்கு இவர்கள் ஒருபோதும் மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க, மதிப்பும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்களுடைய மனசு அந்த அளவுக்கு வேதனைப்படக்கூடிய விதமாக தான் இவருடைய குடும்பத்தார்கள் என்பவர்கள் நபர்கள்லாம் நடந்துப்பாங்க. முக்கியமா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை விட என்னுடைய ஆசையை தான் நீ நிறைவேற்றணும். அதாவது எப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு ஆசை இருந்தா அதை நான் செய்யணும், அதான் சரியான ஒரு விஷயம். ஆனா என் ஆசையை என்னுடைய பிள்ளைகள் மேலோ இல்ல என்னுடைய அண்ணன் மேலோ இல்ல தம்பி மேலோ சுமிப்பதுங்கிறது தவறான ஒரு விஷயம் தானே. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு, அதாவது அவர் குடும்பத்தாருடைய ஆசையை தன்னுடைய பிள்ளைகள் மேல் திணிச்சு, தன்னுடைய சகோதரி மேல திணிச்சு அவர்களை செய்ய வைப்பாங்க. பிடிக்கவில்லை என்றாலும் கூட செய்ய வச்சிருவாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்கள் அன்புக்கு அடிமைன்றதுக்காக சொல்லணும். ஏன்னா இவர்கள் மேல யாராச்சும் ஒருத்தவங்க துளி அளவு அன்பு காமிச்சிட்டாலும் சரி, அவர்களுக்காக உயிரே கொடுக்க கூட முயற்சி செய்வாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் இவர்கள். சரி, இவருடைய வாழ்க்கையில பல துன்பங்கள் கஷ்டங்கள் தேவையில்லாத வேதனைகள் எல்லாத்தையுமே கண்டுட்டாங்க. என்னைக்கு சாமி நிம்மதி கிடைக்கும், என்னைக்கு சாமி நான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் எதிர்காலங்கள் எப்படி என்பதை பற்றி நம்ம இந்த ஒரு பதிவில் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, தனுசு ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க துவண்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுடைய தொழிலுக்கு எப்படின்னா முட்டு கொடுக்குற மாதிரி உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல மடங்கு லாபங்களா காண்பீங்க. ஆனா அந்த முக்கியமான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள லாபம் காணும்போது சில இடைஞ்சல்களும் இறையுடுகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுங்க. அதாவது உங்களுடைய நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்ல உங்க கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்கள் யாராவது ஒருத்தங்க இதை உங்களை வளர விடாம தடுப்பதற்காக சில தவறான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இது சரியா தப்பான்றத தெரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுவதை எந்த ஒரு கொம்பனாலும் அந்த கடவுளால கூட தடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லைங்க, தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? இவங்களுக்கு இன்னி வரைக்கும் ஒழுங்கான வேலை கிடைக்கல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எதிர்பார்த்த இடத்துல அதிகப்படியான சம்பளத்துல, இதற்கு முன்பு கூட உங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு நீங்க சம்பளத்தை பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட சம்பளத்துல உங்களுக்கு ஒரு உத்தியோகம் என்பது கிடைக்க போகுது. பல நபர்கள் வாயடைச்சு போவது, பல நபர்கள் உங்களை பார்த்து பொறாமப்படுவது, பல நபர்கள் இவனை மாதிரி வாழணும்னு எடுத்துக்காட்டாக இருக்குன்ற அளவுக்கு இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கை என்பது உயரப்போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல. அதுவும் இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சு பார்க்கும்போது தன்னுடைய குடும்பத்திலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நபராகவும் அதிக மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசினுடைய வாழ்க்கையில காதல் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேக்குறீங்களா? காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாளுக்கு நாள் தனுசு ராசியினுடைய பிரச்சனை என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும் இது வரைக்கும். முக்கியமா சொல்லணும்னா இந்த காதல் பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமையில தான் இப்ப கூட இருக்குன்னு சொல்லலாங்க. ஆனா குறுகிய காலங்களில் தனுசு ராசிக்காருடைய காதல் என்பது முற்றிலுமாக பிரிவடக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுங்க. அதாவது நீங்க யார் மேல அன்பு அதிகம் பாசம் காதல்னு வச்சிருந்தீங்களோ அந்த ஒரு நபரே உன்னை எனக்கு பிடிக்கல, உன் கூட எனக்கு வாழணும்னு தோணல, நான் எத்தனை முறை சொன்னேன் உன்னை விட்டு போயிடுறேன், எனக்கு உனக்கு செட் ஆகுது, நீ தான் கேட்காம என்ன இருக்க வச்சுட்டேன், ஆனா இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது, உன்னோட டார்ச்சர் என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட கூடவே இருந்த நபர்கள் இப்போ உங்க கூட இல்லாம போகக்கூடிய நிலைமையில நீங்க தள்ளப்படுவீங்க. ஆனா ஒரு விஷயம் இதுல மாறுதலாக நடக்குது. அதாவது எந்த ஒரு நபர் உங்களை வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஒதுக்கி போறாங்களோ அவர்கள் தாங்க அங்க போய் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை இதுல இருந்து மேலோங்கி தான் செல்ல போகுது. ஏன்னா நீங்க காதலிச்சது சரியான நபரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது.
தப்பான நபரை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சிருக்கீங்க. அதனாலதான் உங்களுடைய காதல் இப்படிப்பட்ட நிலைமையில தள்ளப்படுது. ஆனால் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இதற்கு மாறுதலாக ஒரு விஷயம் காதல் நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதெல்லாம் நீங்க விரும்புற நபர் சொல்லாம நீங்க சொல்லக்கூடிய நிலைமையில ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது எப்படின்னா, நீங்க ஒரு ஆண் இல்ல ஒரு பெண் யாரா வேணா இருக்கலாம். நீங்க விரும்பக்கூடிய ஆணையோ இல்ல ஒரு பெண்ணையோ நீங்க விரும்பிக்கிட்டு இருக்கும்போது அவர்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு அவர்கள் உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு அவர்கள் விட்டு போனாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் சரி. ஆனா நீங்களே இதை பண்றீங்க அப்படின்ற போது, உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை வேணாம்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு வரீங்க அப்படின்ற போது, இது உங்களுக்கு தாங்க மனசுல அதிக வேதனைகள் கொடுக்கும். வெளியே காமிச்சிக்கலினாலும் உங்களுக்கே தெரியும் உங்களுடைய மனசுக்குள்ள காயங்கள் அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கு, அதாவது எப்படின்னா இவங்களுடைய குடும்பத்தார்கள் வேற ஒரு பையனையோ இல்ல பொண்ணையோ பார்த்து கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்களுடைய காதலிச்ச பையனை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சாக்கு சொல்லிட்டு வரலாம், சாக்கு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஆனா திருமணத்திற்கு பிறகு இவர்களுக்கு அந்த காதலியோடு இருந்த சந்தோஷம் மகிழ்ச்சிகள் எல்லாம் கிடைக்குமா கேட்டீங்கன்னா கிடைக்காது. தனுசு ராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது சரியா தப்பானு உங்களுடைய மனசுக்கு கேட்டுட்டு எடுங்க. ஏன்னா மத்தவங்க சொல்றாங்க, அப்பா அம்மா சொல்றாங்கன்னு கேட்டு எடுக்கக்கூடிய பல விஷயங்கள்ல தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டம் தான் பட்டிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இவர்கள் ஒரு முடிவை சரியா எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவங்களுடைய குடும்பத்தார்கள், தெரிந்த நபர்கள், உறவினர்கள் மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டுட்டு அவங்க சொன்னா சரிதான் அப்படின்னு அதுதான் சரியான முடிவுன்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரர்கள் காதல் விஷயங்கள் அப்படின்ற போதும் இல்ல திருமணம் விஷயங்கள் அப்படின்ற போதும் உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை நீங்க உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் சரின்றத மத்தவங்கிட்ட சொல்லுங்க. அவங்க சொல்றாங்களே, அப்பா சொல்றாரு, அம்மா சொல்றாங்களே, அவங்க கஷ்டப்படுவாங்களேன்றதுக்காக நீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க அந்த நரகத்துல நீங்க கிடைக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. நிறைய பேர் சொல்லலாம், என்னங்க நரகம், இதோட பெரிய வழியா பார்க்க போறோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு எதுக்கு, நமக்கு சந்தோஷமா தானே இருந்தோம், அதையே கூட வாழ்ந்துக்கலாமேன்ற அளவுக்கு நீங்க மனவேதனைப்படுவீங்க. அதனால இந்த திருமண வாழ்க்கையும் சரி, இந்த காதல் வாழ்க்கையும் சரி, நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, அவர்கள் எடுக்கிறாங்க உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னர்னா விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்க எடுக்கிறீங்கன்ற போது அது ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லதுங்க. தொழில் பார்த்தாச்சு, காதல் பார்த்தாச்சு, திருமண வாழ்க்கையும் பார்த்தாச்சு, திருமணம் நடக்க போற வாழ்க்கை, திருமணம் முடிஞ்சிருச்சுங்க சாமி. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2023 தாங்க சாமி எனக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ எனக்கு ஒரு 2.5 வருஷம் ஆகுது சாமி. இப்போ என்னுடைய வாழ்க்கையில குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்து ஒரு 8 மாசம் ஆகுது, பேர்லாம் வச்சாச்சு சாமி. ஆனாலும் என்னுடைய கணவனோட நான் சரியா வாழ்றேனா, என்னுடைய மனைவியோட நான் சரியா வாழ்றேனான்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப காலமாவே இந்த ஒரு குழப்பம் இருந்திருக்கும். குழந்தை பிறந்துச்சு சாமி, ஒரு 8 மாசம் 9 மாசம் 10 மாசம் ஆக போகுது சாமி. ஆனாலும் என்னுடைய கணவனோடு நான் இன்னும் சேர்ந்துட்டு இருக்கானா அப்படின்றது எனக்கு புரியல. அதாவது எப்படி சொல்லணும்னா, உடல் அளவில் இணைந்திருந்தாலும் மனதளவில் இணைஞ்சிட்டோமா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது சாமி அப்படின்னு உங்களுக்குள்ள தோணிக்கிட்டு இருக்கும். அதுக்கு சரியான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனசை நீங்க ஒருநிலைப்படுத்துங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணீங்கன்றதை யோசிச்சு பாருங்க. இது சரியா தப்பான்னு உங்களுக்கு உங்களுடைய மனசு யோசனை வருது அப்படின்னாலே அந்த இடத்துல ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்றதா அர்த்தம். சரிங்களா? அதை நீங்க யோசிச்சாலே உங்களுடைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில இது சரியா இல்லையன்றதை நீங்க புரிஞ்சுக்க முடியும். முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக வேறொருத்தவங்க கூட காத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க இந்த ஒரு வாழ்க்கை விட்டுட்டு போனா நம்ம வாழ்க்கை என்ன ஆடுமோன்ற பயத்துல கூட இங்க தங்கிருக்கலாம். அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். இன்னும் சில சிறப்பு நபர்கள் இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். எப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சிருக்கும், சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையில தான் இருப்பாங்க. அதாவது கணவன் நல்லவரா இருப்பாரு, மனைவிக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும், ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருப்பாங்க வாழ்க்கையை. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவர்களுடைய வாழ்க்கையில இவருடைய நண்பர்கள் இல்லைன்னா வேறு ஒருத்தவங்க வந்து இது இப்படி அது அப்படின்னு இல்லாத பொழாத விஷயங்களை சொல்லி சொல்லிட்டு இவங்களுடைய மனசை மாத்துவாங்க. ரொம்ப தப்பான விஷயங்க இது, ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லையும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் மாட்டிக்கிறாங்க. முக்கியமா சொல்ல போனா இவருடைய தனுசு ராசி குணம் என்பது ஒரு நல்லவங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஆனா இவருடைய குணத்தை வச்சு மற்ற நபர்கள் விளையாடுறாங்க பார்த்தீங்களா விளையாட்டு, அதனாலேயே இவருடைய வாழ்க்கையில பெரும் அவதிப்படுறாங்க, பெரும் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு வரைக்கும். சரி, இதை எடுத்து இவருடைய பிள்ளைகள் படிப்புகள் எப்படி இருக்கும் சாமி, பிள்ளைகள் உடல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சாமின்ற கேள்வி இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கான படிப்புகள்ல கொஞ்சம் இந்த நேரங்கள்ல ஆர்வம் என்பது இருக்காது, கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்களையும் நோய் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சில காலங்கள் தாண்டும் போது அது அனைத்திற்கும் மாறுதல் என்பது கிடைக்கும். அதை நம்ம அடுத்த பகுதிகளை பார்க்கலாம். சரிங்களா? சரி, தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இவ்வளவு மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுதுங்க. ஆனா இவர்களுக்கான ஒரு பரிகாரம் என்பது ஒண்ணு இருக்கு. அதாவது வாழ்க்கையில நம்ம நல்லது நடக்குன்ற போது எவ்வளவோ விஷயங்கள் செய்யணும். ஆனா உங்களுக்கான ஒரு பரிகாரமாக இதை நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வீட்டுல மிகப்பெரிய அளவில் நன்மைகள் என்பது நடக்கும். இதை செய்வதற்கு ரொம்ப பெரிய விஷயங்களா தேவையில்லை, சின்னதா எளிமையான விஷயம் தான். சரிங்களா? சரி, அந்த பரிகாரம் என்னன்றத சொல்றேன். எல்லோருமே கட்டாயமா செய்யலாங்க, தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருமே கட்டாயம் செய்யலாங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க முதல்ல. இந்த 1 டம்ளர் தண்ணீர்ல பச்சை கற்பூரம் சிறிதளவுக்கு சேர்த்துக்கணும். பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிட்டு அதுல நீங்க கண்டிப்பாக துளசி இலைகளை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய
வீட்டில் வச்சிருக்கக்கூடிய கல் உப்பு நீங்க இந்த தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கணும். இந்த 3 விஷயங்களை ஒரு டம்ளர் தண்ணியில சேர்த்து உங்களுடைய வீட்டு பூஜையில வைக்கலாம். அப்படி இல்லை வீட்டு வாசல்ல இலைவாசல்ல வச்சிருங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிக்கிறது மூலியமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பீடைகளும் தரித்திரங்களும் ஒழிந்து உங்களுடைய வீட்டில் சாபங்கள் இருந்தாலும் நீங்கி அந்த மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நீங்க அந்த அமாவாசை நாட்கள்ல வச்சுக்கலாம். வச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீர் எடுத்து நீங்க உங்களுடைய வீடு முழுக்க தெளிச்சு விடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டு வாசப்படியில மட்டும் தெளிச்சு விடாலே போதும். நீங்க எங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துல தெளிச்சு விடுங்க, போதுமானது. இப்போ பூஜையில வைக்கிறீங்க அப்படின்னா வீடு முழுக்க வச்சிருங்க, தெளிச்சு விட்டுருங்க. இலைவாசல தான் வைக்கிறீங்கன்னா வாசல் மாடி தெளிச்சு விட்டாலே போதுமானதாக இருக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை கட்டாயமா செஞ்சு பாருங்க. இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றத்தையே இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இதற்கு முன்பு மாறாத ஒரு வாழ்க்கை இனி மாறவா போகுது வச்சுங்கன்னா நிச்சயமா மாறுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில மாறுதலுக்கான அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது கிடைச்சிருச்சு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். தனுசு ராசினுடைய ராசி அதிபதியாக கிரக அதிபதியாக யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் இருக்காரு பாத்தீங்கன்னா. சரிங்களா? குரு பகவான் இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில குரு உச்சத்தொடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். தனுசு ராசி நட்சத்திரங்களாக மூலம் புரடாதம் உத்திராதம் 1ஆம் பதம் வரைக்கும் இருக்கு. மூல நட்சத்திரக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செல்வத்தை அதிகமா சேர்க்கக்கூடிய காலங்களாக இருக்கும். பூர்வ நட்சத்திரக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அன்புக்காக இயங்கி கேட்கக்கூடிய நிலைமையில உங்களுடைய வாழ்க்கையில அன்பு பல மடங்கு உங்களை வந்து சேரப்போது. முக்கியமா உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து அன்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க ஆரம்பிக்கும். உத்திரா நட்சத்திரக்காரங்களே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சரியான முடிவுகள் எடுக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில முடிவுகள் என்பது சரியானதாகவும் மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய குறைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இனி வரக்கூடிய காலங்களை நீங்க பார்க்க முடியும். முடிந்த அளவுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்கள் சொல் பேச்சுக்களை கேட்காம உங்களுடைய மனசுக்கு ஏற்ற விஷயங்களை செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனைகளும் தீர்ந்து கஷ்டங்களும் தீர்ந்து நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் காண முடியும். அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக பல நபர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், எல்லாம் நல்லதாக நடக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கை நல்லதே நடக்க போகுது. நம்பிக்கை இல்லை அப்படின்ற போது அது உங்களுடைய மனசுக்கு ஏற்ற விஷயங்களாக மாறி நடக்கும். சரிங்களா? நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கை வந்தார்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.